கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபி வர்சஸ் டிசி ரொம்ப குரூசியலான ஒரு மேட்சுங்க. அண்ட் 2 பிக் சைடுக்கு நடக்கக்கூடிய மேட்ச். இந்த மேட்சை யார் வின் பண்ண போறா? யாரு பக்கம் ப்ரெடிக்ஷன் ஜாஸ்தியா இருக்கு? டிசியை ஆர்சிபினால சமாளிக்க முடியுமா? இது வரைக்கும் அன்டிஃபீட்டடா இருக்காங்க. ஸோ அந்த வகையில் முதல் தோல்வியை அவங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே பார்க்கலாமா? ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குரூசியலாக அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் டாப்பாக இருந்திருக்குன்னு சொல்லி ஆகணும். ஸோ நிறைய பேர் பிளேயிங் லெவனில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக குர்னால் பாண்டியாவெல்லாம் வெளியில் கொண்டு போகணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வேற யாராவது கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் நிறையாவே இருந்தது. ஆனால் போன மேட்ச்ல மட்டும் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா குர்னால் பாண்டியா கண்டிப்பாக வெளியில தான். ஆனால் அவர் சூப்பராக ஓவர் போட்டு ஸோ கடைசியில் வின் பண்ணி தந்ததுனால எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஒரு 3-4 மேட்ச் இருப்பாரு. அதுலேயும் போரான பர்ஃபார்மன்ஸ் வருது. மேட்சுக்கு 40-45 ரன் கொடுக்குறாரு அப்படிங்கிறத மட்டும்தான் அவர் வெளியில போவார். ஸோ மற்றபடி ஆர்சிபியில் எனக்கு எந்த சேஞ்சஸுமே இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ டிசியை பொறுத்த வரைக்கும் செம்ம சைடுங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஸோ பிளே ஆஃப் ப்ரெடிக்ஷன் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை போய் பாருங்க. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி டிசி பஞ்சாப் அப்படின்னு சொல்லி எல்லா டீமுமே செமையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ரெடிக்ஷன்ல எஸ்ஆர்எச் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. அவங்க கொஞ்சம் கிரிக்கெட் ஆடி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். ஸோ மற்றபடி ஆர்சிபி, பஞ்சாப், டிசி 3 டீமுமே மேல் இருக்கு. அண்ட் ஜிடியும் பார்த்தோம் அப்படின்னா அடிச்சு பிடிச்சு வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கும்போது ஆர்சிபியோட மிகப்பெரிய ஒரு கண்டமா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா ஹோம் கண்டிஷன் தான். இந்த ஹோம் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க தர்ம அடி வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ நாட் ஒன்லி இந்த ஐபிஎல், விமன்ஸ் ஐபிஎல் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு எக்ஸாக்டா தெரிஞ்சிருக்கும். ஸ்மிருதி மந்தானா அந்த விஷயத்தை தான் படிச்சு சொன்னாங்க. சின்னசாமி எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு எங்களால் சொல்ல முடியல. ஃபர்ஸ்ட் எக்ஸலன்ட் பேட்டிங் ட்ராக் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அப்படிதான் கிரவுண்ட் இருந்தது. ஆனா போற போக்கில் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் ஒரு 1 இயர்ல ஏகப்பட்ட மாற்றம் இந்த கிரவுண்ட்ல இருந்திருக்கு. அதை தான் எக்ஸ்போர்ட்ஸ் சொல்றாங்க. ஸோ கிரவுண்ட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது அதுதான். ஒரு சில டைம் நல்லா பேட்டுக்கு வருதுங்க, ஒரு சில டைம் நின்று வருது. பிச்சு ஸ்லோவாக இல்லை நியூ பாலுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் அந்த பிச்சில் நடந்துட்டே இருக்கு. அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியல. லாஸ்ட் டைம் எம்எஸ் தோனி பார்த்தோம் அப்படின்னா அவுட் ஆஃப் த ஸ்டேடியம்ல ஒரு 6 அடிச்சிருப்பாரு. அடுத்த பால் நியூ பால் மாத்தின உடனே எஸ்தயால் விக்கெட் எடுத்திருப்பாரு. ஸோ நியூ பாலுக்கு ஒரு மாதிரியாவும், அட் த சேம் டைம் ஓல்டு பாலுக்கு வந்துட்டு ஒரு மாதிரியாவும், அட் த சேம் டைம் கொஞ்சம் டைம்ல நின்று வர மாதிரியும் பல விதமா இந்த பிட்ச் அப்படிங்கிறது ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம். ஸோ ஸ்மிருதி மந்தானாவும் அதான் சொல்லியிருந்தாங்க. எங்களால் அதை வந்துட்டு கணிக்க முடியல அப்படிங்கிறதுனால வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அதனாலேயே வரிசையா ஹேட்ரிக் லாஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அவங்க ஹோம்ல தோத்தாங்க. அது மட்டும் இல்லாம வெளியில சூப்பரா ஆடி இருந்த ஆர்சிபி ஹோம்ல வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா முதல் மேட்ச் அப்படிங்கறது வந்துட்டு தோத்தாங்க. ஸோ இந்த தடவையும் அவங்களுக்கு ஹோம்ல டஃபா இருக்குங்க. தோப்பாங்க அப்படிங்கறத நான் சொல்ல வரல. ஆனா கேம் அப்படிங்கிறது டஃபா இருக்க போது ப்ரெடிக்ஷன் பண்ணி ஆகணும். அட் த சேம் டைம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தா யார் வின் பண்ண போறாங்க, செகண்ட் பேட்டிங் எடுத்தா யார் வின் பண்ண போறாங்கிறத பார்க்கலாமா? ஸோ டெல்லியை பொறுத்த வரைக்கும் வெரி குட் சேசிங் சைடு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். அதே மாதிரி ஆர்சிபியும் சேஸ் பண்ணுவாங்க. ஆனா டாப் 3 மட்டும் தூக்கிட்டா பிரஷர் விழுகும். அதுல மாற்றமே கிடையாது. நீங்க ஒரு தேவ்தட் படிக்கல், அது மட்டும் இல்லாம ஒரு விராட் கோலி, பில் சால்ட், இந்த 3 பேரை தூக்கிட்டீங்க அப்படின்னா பிரஷர் விழுகும். பட்டிதருக்கு சப்போர்ட்டா கீழே யார் இருக்க போறா? ஒரு ஜித்தேஷ் சர்மா சப்போர்ட் ஆட போறாரா? போன தடவை ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஓரளவுக்கு வந்துட்டு தில்லுக்கு தொட்டு பேட்டிங் அப்படிங்கறத ஆடிட்டாரு. சேசிங்ல எந்த மாதிரி அவர் எடுத்துட்டு போறாரு? அதை தாண்டி லியாம் லிவிங்ஸ்டன் இப்ப வரைக்குமே பெருசா எதுவுமே நமக்கு பண்ணி காட்டல. ஸோ இந்த தடவை சேசிங்ல ஒரு நாள் கை கொடுக்க முடியுமா? அண்ட் டிம் டேவிட்னால பண்ண முடியுமாங்கிறது ஒரு டவுட் தாங்க. ஏன் அப்படின்னா டாப் 3ல யாராவது ஒருத்தர் நின்றுட்டா சேஸ் கம்ஃபர்டபுளா பண்ணிடுவாங்க. அந்த டாப் 3ல தான் நீங்க பார்க்கக்கூடிய ஒரு ஸ்கில்ஃபுல் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒரு ஃபில் சாட்டை வந்துட்டு ஒரு அதிரடி ஓப்பனிங் கொடுப்பாரு. அண்ட் விராட் கோலி பொறுத்த வரைக்கும் சேஸ் மாஸ்டர். அவர் நின்றுட்டாரு அப்படின்னா ஒரு 60 ரன் 70 ரன் ஒரு பேட்ல இருந்து வருது அப்படின்னா அவர் ஒரு பக்கம் அப்படியே உருட்டிக்கிட்டே இருப்பாரு. இன்னொரு பக்கம் நீங்க ஹிட்டிங் ஆடிக்கிட்டே இருக்கலாம். அவர் கிரவுண்ட்ல இருக்காருங்கிற நிம்மதி இருந்தாலே போதும். அந்த ஒரு ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் ஆர்சிபினால கம்ஃபர்டபுளா சேஸ் பண்ண முடியும். ஒரு 180 190 அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை. ஸோ டெல்லியை பொறுத்த வரைக்கும் லாங் பேட்டிங் லைனப் அதுல மாற்றம் கிடையாது. பட் இருந்தாலும் அவங்களும் இப்படித்தான். நீங்க ஃபேப் டூ பிளஸ் தூக்கிட்டீங்கனாலே ஓரளவுக்கு ப்ரெஷர் குறையும். ஆனால் அபிஷேக் போரேல் அவரை பொறுத்த வரைக்கும் செம்மையா சுத்திட்டு இருக்காரு. ஸோ அவரையும் தூக்கிட்டீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு ப்ரெஷர் குறையும். அண்ட் கேஎல் ராகுலுங்க மிகப்பெரிய கீ பிளேயர் இவர் தான். இவரைத்தான் நம்ம இன்னைக்கு வாட்ச் அவுட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர். எந்த பொசிஷன்ல வர போறாரு? போன தடவை ஃபேப் டூ பிளஸ் ஃபிட் இல்ல, இந்த தடவை ஃபிட்டுங்கிற நியூஸ் வந்திருக்கு. அவர் இறங்கினார்னா கேஎல் ராகுல் நம்பர் 4ல வருவாரு. ஸோ அந்த பொசிஷன்ல அவர் எப்படி ஆட போறான்னு சொல்லிட்டு பல குழப்பங்கள் இருக்கு. ஸோ எனிவே மேட்ச் அப்படிங்கிறது 2 சைடுக்கும் செம்மையா இருக்க போதுங்கிறத மாற்றம் கிடையாது. குவாலிட்டி பவுலிங் அட்டாக் இந்த பக்கம் புவி ஹேசல்வுட் அப்படின்னா அந்த பக்கம் மிச்சல் ஸ்டார்க். அது மட்டும் இல்லாம முகேஷ் குமார் ஃபார்முக்கு வந்திருக்காருங்க. போன சீசன்ல பார்த்த ஒரிஜினல் முகேஷ் குமாரை நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. அண்ட் குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் 2 பேர் இருக்காங்க. உண்மையாலுமே 2 சைடுமே பேலன்ஸ்டா இருக்கு. யார் ஜெயிக்க போறா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் 50-50 தான். ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து 200க்கு மேல போட்டாங்கன்னா பிரஷர் விழுகும். முன்ன மாதிரி சின்னசுவாமி சேசிங் ட்ராக் கிடையாது. கொஞ்சம் கஷ்டப்படணும். ஸோ பேட்டிங்ல வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாகுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங்கு ஓரளவுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து ஒரு லாங் ஸ்கோர் போட தவறிட்டால் ஒரு 160 வந்துருச்சு அப்படின்னா
ஸ்வாரா வின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளால பார்க்க முடியும். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றின கருத்துக்கள் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். டிசியா ஆர்சிபியா, நான் 2 பேருக்குமே 50-50% போகிறேன். உங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்ன அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் அடுத்த மேட்சுக்காக வெயிட்டிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட வந்து மேக் பண்ணுறேன்.